ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்லைன்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பிகினரா ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 4 டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம பிகினரா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி சேனல் வச்சுட்டு 1 or 2 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது வாட்சவர்ஸையும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு இன்னமும் நம்மளோட சேனலுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூடியூபருக்கும், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட தரப்புல இருந்து எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும், யூடியூப் நமக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு சேனல் வந்து அறிமுகப்படுத்த போறோம். இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தக்கூடிய சேனலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உழவன் மகள் விளாக். இந்த சேனல்ல நிறைய விவசாய சம்பந்தமான வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராமத்து லைஃப் ஸ்டைல் முறையை இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் டைம் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இனிமே நம்மளோட சேனல்ல டெய்லி ஒரு சேனலை அறிமுகப்படுத்த போறோம். ரெகுலரா நீங்க நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல வீடியோட எண்டிங்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரேண்டமா ஒரு சேனல் நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்காக டெய்லி ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் நம்ம வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்தின சேனல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், யூடியூப் சேனல்ல நம்ம என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட தரப்புல இருந்து என்ன பண்ணணும், யூடியூப்ல இருந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், இந்த 2 மெத்தட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட தரப்புல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் கண்டென்ட்டை சூஸ் பண்ணணும். நம்ம ஒரு சேனல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த சேனல்ல எந்த மாதிரியான வீடியோ போட போறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன விஷயம் அதிக அளவு தெரியுமோ, நம்மளால என்ன விஷயத்த வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா கொடுக்க முடியுமோ அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணி நம்ம வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குட் எடிட்டிங். எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடிட்டிங்லேயே பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்னு வீடியோ குவாலிட்டி, இன்னொன்னு ஆடியோ குவாலிட்டி. வீடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து எடிட்டிங் பண்ணும் போதே 4K அந்த லெவல்ல வந்து நம்ம வச்சுட்டா நமக்கு வந்து நம்மளோட வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா நம்மளோட ஆடியோ குவாலிட்டி வந்து நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி நம்மளோட சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அதர் நாய்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஐகார்ட்ல கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கிறது வந்து நம்மளோட வீடியோவோட வளர்ச்சிக்கும், நம்மளோட வீடியோ வந்து லாங் டைமா யூடியூப்ல டிராவல் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான தம்ப்லைன். தம்ப்லைன் வந்து அட்ராக்டிவா வைக்கணும். நான் வந்து நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன், தம்ப்லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட வீடியோக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாருமே நம்மளோட வீடியோ ரேண்டமா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லாரோட தம்ப்லைன் தான் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த தம்ப்லைன்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பிடிச்சி போய் தான் அவங்க வந்து வீடியோவே பார்க்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட தம்ப்லைன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியணும். தம்ப்லைன் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. தம்ப்லைன் வந்து சிம்பிளான மெத்தட்ல எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு தம்ப்லைன் எப்படி சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ற மெத்தட். நம்ம ஆல்ரெடி வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும், அதாவது 2 டைப் ஆஃப் அப்லோடிங் மெத்தட் இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்கன்னா யூடியூப்லயே நம்ம டைரக்டா அப்லோட் பண்றது. நம்பர் 2 YT ஸ்டுடியோல போயிட்டு ப்ராப்பரா நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்லோட் பண்றது. இந்த 2 மெத்தடுமே எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். ஐகார்ட்ல வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோஸ் வந்து நான் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஸ்டார்டிங்லே யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு பேர்ல நிறைய சொல்லியிருக்கிறேன். புதுசா வரக்கூடிய நம்ம சேனல்ல புதுசா விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஐகார்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்க வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்லோடிங் மெத்தட் முடிஞ்சிருச்சா.
இதுதான் நம்மளோட சைட்ல இருந்து ஒரு வீடியோவா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப். இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளால 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 4000 பப்ளிக் வாட்ச் அவர் நமக்கு தேவை. அது கூடவே ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா 90 டேஸ்ல 1 மில்லியன் வியூஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு யூடியூப் சைட்ல இருந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பிகினரா வரக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ யூடியூப் சைட்ல இருந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு, யூடியூப்ல நம்மளோட வீடியோவை 3 டைப்ல வந்து மக்களுக்கு வந்து சஜஷன் கொடுப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சஜஷன் வீடியோ. அதாவது நான் நேத்தே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்படி நம்ம அடுத்தவங்களோட வீடியோவை லைக் பண்றது மூலமா நம்மளோட வீடியோ சஜஷன்ல போகும் அப்படின்னு சொல்லி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேத்தைக்கான வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் அதுக்கான லிங்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, சஜஷன் வீடியோ அப்படிங்கிறது ஒரு டைம் என்னோட வீடியோ நீங்க பிளே பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட வீடியோ எண்ட் ஆனதுக்கு அப்புறமா நியூவா புதுசா பார்க்கக்கூடிய பீப்புளுக்கு வேற ஒரு வீடியோவை சஜஷனா யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூ. உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் கூட ஆட் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாம செகண்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெக்கமெண்டேஷன். நம்ம ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். நான் வந்து என்னோட வீடியோ நான் பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட வீடியோட கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மற்ற யூடியூப் சேனலோட வீடியோ வந்து இந்த மாதிரி கீழே ஷோ ஆகும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன்ல பிக்சர், இது மாதிரி கீழே வந்து ரிலேட்டடான வீடியோ ஷோ ஆகும். இது வந்து ரெக்கமெண்டேஷன் வீடியோ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சர்ச்லயே நமக்கு வீடியோ வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அதாவது நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் யூடியூப் டிப்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களோட வீடியோ எல்லாமே சஜஷன்ல வரும். அந்த மாதிரி நம்மளோட வீடியோ போகிறதுக்கும் நிறைய கீவேர்ட் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். யூடியூப் சைட்ல நமக்கு 3 டைப்ல ஹெல்ப் பண்றாங்க. உங்களுக்கு இப்போ யூடியூப் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து வீடியோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் இத்தனை ஸ்டெப் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ வந்து நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, நான் நல்ல கண்டென்ட்ல தான் வீடியோ போடுறேன், நான் சூப்பரான குவாலிட்டியில தான் வீடியோ போடுறேன், தம்ப்நெயில் கூட நான் நல்லா தான் வைக்கிறேன், ஆனாலும் என்னோட வீடியோ வந்து யூடியூப் வந்து யாருக்குமே கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் வந்து நம்ம யூடியூப்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம 100 ரூபாய் யூடியூப்ல சம்பாதிக்கிறதா இருந்தாலும் 55 ரூபாய் யூடியூப் காரங்களுக்காகவும் 45 ரூபாய் மட்டும்தான் நம்மளுக்காகவும் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது யூடியூப்க்கு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் லாபமா தான் இருக்கும். அதனால யாரோட வீடியோவும் கொண்டு போய் கொடுக்கணும், இவங்களோட வீடியோவை கொண்டு போய் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து நினைக்கவே செய்யாது. ஏன்னா யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய ஒரு சோசியல் மீடியா. சோ நம்ம வீடியோ வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்றோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நான் சொன்ன இந்த 4 பாயிண்ட நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கான வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளையில இருந்து நம்மளோட சேனல்ல ரெகுலரா அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம குயிக்கா நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.